வணக்கம். இன்றைக்கு நம்ம ரவிக்குமார் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ரவிக்குமார் மிக சீனியர் பத்திரிகையாளர். அவருக்கு சினிமாவில் எல்லாமே அத்துப்படி. அவர் சந்திப்புவாங்க. வணக்கம் ரவிக்குமார். இன்றைக்கு இளையராஜாவுடைய பிறந்த நாள். ஆமாம், இளையராஜாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கிடையாது, நாளைக்கு தான் பிறந்த நாள். ஆனால் அவர் முன்னாடியே கொண்டாடுறாங்க. அந்த இளையராஜாவை பற்றி சொல்லுங்களேன். இளையராஜானா நமக்கு எல்லாருக்குமே குழந்தையிலேருந்தே நம்ம கேட்டு வளர்ந்த இசை, நம்ம எல்லாருமே வளர்த்த இசை அதுதான். அவர் தான் வளர்த்தாரான்னு நம்ம வளர்றப்ப அந்த இசையை நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம். இப்போ நீங்கள் இசை அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இசை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாதாரண இந்த மற்ற இசைகளை விட. தமிழ்நாட்டில் பல விதமான இசைகள் உண்டு, நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்று சாஸ்திரிய சங்கீதம்னு சொல்லுவாங்க, இந்த கர்நாடக சங்கீதம், அது மேட்டுக்குடி மக்கள் மட்டுமே அதை கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு பாடல்கள், அது கிராமத்து மக்கள் பாடுவாங்க. அப்புறம் கானா பாடல்கள்னு சிட்டியில் இருக்க மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பாடுறது. இது மீறி இருக்கிறது தான் அந்த சினிமா இசைங்கிறது. சினிமா இசை என்பது அனைவருக்கும் பொதுவானது. முதல்ல பார்த்தீங்கன்னா சினிமா ஆரம்ப காலத்தில் மௌன சினிமாவாக இருந்தது, பிறகு வெறும் இசை மட்டுமே இருந்தது. அப்படிதான் மியூசிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வசனம் வர ஆரம்பிச்சது. அப்பவும் பாடல்களுக்கு நிறைய இடம் உண்டு. மிக குறைவாக தான் பாடல்கள் இல்லாத படங்கள் வந்திருக்கும். ஸோ பாடல் அப்படிங்கிறது சினிமாவுடைய ஒரு உயிர் நாடி. பாட்டை வச்சு மட்டுமே ஒரு படம் ஓடுமா அப்படின்னா ஓடி இருக்க இதெல்லாம் உதாரணங்கள்லாம் உண்டு. இப்போ அந்த இடத்துல சொல்லிட்டு சினிமா இசை தமிழில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே, அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் காலத்திலேருந்து, அதுக்கப்புறம் பி.யு. சின்னப்பா வந்தார், அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கே.வி. மகாதேவன், வேதா, சங்கர் கணேஷ், அப்புறமா வி. குமார், இப்படி பல இசையமைப்பாளர்கள் வந்திருக்காங்க. யாருமே யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. பட் அவர்களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மட்டும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போனாங்க. அவர்களுக்கு பிறகு அன்னக்கிளி அப்படிங்கிற படத்தில் சேர்றாரு இளையராஜா. 1975 நினைக்கிறேன் அன்னக்கிளி ஆகிறாரு. அன்னக்கிளி படத்தில் வந்தவுடனே அந்த பாட்டெல்லாம் வந்தது. அந்த அன்னக்கிளி ஒன்று தேடுது அந்த பாட்டு மச்சான பாத்தீங்களா கொஞ்சம் புதுசாக இருந்தது. அது இது வரைக்கும் வந்த கிராமிய இசையை விட இந்த கிராமிய இசையில் ஒரு ஆத்தென்டிக் அப்படின்வாங்க, ஒரு அசலான கிராமிய இசையாக அது வந்தது. அதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் இப்போ நம்ம ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் போடுறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வெஸ்டர்ன் தெரியாது, நம்ம காப்பியாக தான் இருக்கும். அது நம்ம ஒரு வெஸ்டர்ன் நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணுறது, ஆனால் அது உண்மையான வெஸ்டர்ன் கிடையாது. அதே மாதிரி தான் கிராமிய இசையும் தமிழ்நாட்டில் இருந்தது, தமிழ் பாடல்களில் இருந்தது. இதில் ஏரிக்கரையின் மேலே போகிறவளே பெண்மணியே இப்படிலாம் பாட்டெலாம் இருந்தது. அந்த பாடல்கள் கிராமிய பாடல்கள் மாதிரி மேட்டுக்குடி மக்கள் போட்ட பாட்டு. உண்மையிலேயே அந்த கிராம மண்ணிலிருந்து முளைத்து இளையராஜா போட்ட அந்த கிராம பாடல் அப்படியே தமிழ்நாட்டு மக்களை திரும்பி பார்க்க வச்சது. அப்படிப்பட்ட அந்த இசையை கொடுத்த இளையராஜா 1975 அறிமுகமான இளையராஜா 50 ஆண்டுகளை தாண்டி இன்றும் 2026 புது சின்ன சின்ன பசங்க கார்த்திக் சுப்புராஜ், மாரி செல்வராஜ் எல்லாம் போய் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இவர் இந்த தியாகராஜன் குமாரராஜா, இந்த 3 சின்ன சின்ன டைரக்டர்ஸ், அதாவது சின்ன யங் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்றது இளையராஜா இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்காரு அப்படிங்கிறது கரண்ட்ல இருக்கு. ஆமாம், ஒரு மிகப்பெரிய விஷயம். அது எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் வேற போட்டான்றாங்க. சிம்போனியே என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது, இருந்தாலும் அதை பெருமையாக பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஏன்னா இளையராஜாவுடைய வெற்றிக்கு காரணம்னா, இளையராஜா வெற்றி பற்றி பல பேருக்கும் தெரியாது. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது. இளையராஜாவுடைய வெற்றியில் பீக்கில் நான் பார்த்ததால் நான் சொல்கிறேன். இளையராஜா அதாவது பிரசாத் ஸ்டுடியோவில் தான் அவர் பண்ணிட்டுருப்பார். பிரசாத் ஸ்டுடியோ அந்த பக்கம் போனாலே சைலண்ட் ஜோன் மாதிரி இருக்கும், ஆம்புலன்ஸ் கூட வரக்கூடாது. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வச்சுருப்பார். அவர் கூட நான் படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒயிட் வால்ஸாக இருக்கும். அதில் 2-3 சாமியார்கள் படம் இருக்கும். பூ வச்சுருப்பார், அந்த பூவோட வாசனை தான் இருக்கும். அகர்பத்தி ஊதுபத்தி வாசனை இருக்கும். இப்படி தான். அப்புறம் கப்பில் மாதுளம்பழம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே அவர் சாப்பிடுவார். அந்த மாதிரி மற்றவங்களை தர மாட்டார், அவர் மட்டும் சாப்பிட்டுருப்பாரு. அது ரொம்பவும் அமைதியான ஒரு சூழலில் இளையராஜா இசையமைப்பார். யார் வந்தாலும் அவர் காலில் விழுவாங்க, அந்த மாதிரி தான். இன்னொன்று, அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் அதுக்கப்புறம் இளையராஜாவுக்கு பிறகு வேறு எந்த இசையமைப்பாளரும் உலகத்திலே இப்படி வந்திருக்க முடியாது. இளையராஜா கூப்பிட்டு ஒருத்தரை நீங்கள் தான் ப்ரொடியூசர், இந்த தம்பி தான் டைரக்டர்னா முடிஞ்சு போச்சு கதை. அவர் தான் ப்ரொடியூசர், அந்த தம்பி தான் டைரக்டர். அந்த மாதிரி வேறு எந்த ஒரு நடிகனாலையும் அல்லது வேறு எந்த டெக்னீஷியனாலையும் யாரோ ஒருத்தரை ஒரு ப்ரொடியூசராகவும் யாரோ ஒருத்தரை டைரக்டராகவும் ஆக்க முடியவே முடியாது. ஏன்னா நடிகர்கள் கதாநாயகர்கள் தான் ஆக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கூட ரொம்ப கம்மி தான். எம்ஜிஆர் அதோட அவங்க ஆட்களை பார்த்து தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் வரா, நீதான் ப்ரொடியூசர், நீதான் டைரக்டர் அப்படின்னு இளையராஜா பண்ணது நான் பல பேரை பார்த்துருக்கேன். அவரோட இசை போட்டாலே படம் வித்துரும். அப்படி இளையராஜாவுக்கு பிறகு யாருமே கிடையாது. ரஹ்மான் கூட இருக்கலாம், பட் ரஹ்மான் இசையெல்லாம் போட்டால் படம் விற்கும்லாம் எந்த விதமான கேரண்டி கிடையாது. இளையராஜா மியூசிக்காகவே படங்கள் விற்றுது. அது ஒன்று நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, இளையராஜோட வளர்ச்சி நான் பார்த்துட்டு இருக்கப்ப எங்கே பார்த்தாலும் இளையராஜோட பாடல்கள் கேட்குது. உங்களுக்கு முதல்ல டீ கடைகளில் பாடல் கேட்கும், அப்படி தான் பாடல் கேட்குது. கல்யாண மண்டபங்களில் பாடல் கேட்கும். அப்படி தான் இவங்க மக்கள் டக்குன்னு யாரையுமே ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கிறது டைம் எடுக்கும். இதை
கரெக்ட் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா அவர் என் ராசான் மனசுலன்னு ராஜகிரண் படத்துக்கு இசையமைச்சார். ராகதேவன் இளையராஜாவுக்கு பட்டம் கொடுத்தது ராஜகிரண் தான். அதனால் அவரை போட்டு அந்த படத்தை பண்ணணும்னு முதல்ல அவர் கதாநாயகனாக நடித்தார். அந்த படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு அவரை போய் கேட்கும்போது அவர் மறுத்துட்டார். நீ கதாநாயகனாக நடித்து ஜெயிக்க முடியாதையா, அதனால் யோசித்து பண்ணு, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். இவர் நொறுக்கி போயிட்டார் ராஜ்கிரண். என்னடா இளையராஜா நமக்கு மியூசிக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு, நீங்கள் பண்ணலான்னு சொன்னப்போ எப்படின்னாரு, நம்ம முன்னாடி படம் எடுப்போம், போட்டு காட்டுவோம், இஷ்டம் இருந்தால் அவர் பண்ணட்டும் அப்படின்னு. ஓ அப்படியா, சரின்ட்டு கடன் வாங்கி ஒரு 10 நாள் ஷூட் பண்ணி அந்த படத்தை அவர்கிட்ட பல மாதங்கள் காத்திருந்து கொண்டு போய் காட்டினார் ராஜ்கிரண். காட்டி அதை பார்த்த உடனே இளையராஜாவுக்கு பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட் காப்பி அந்த காலத்துலேயே 1 கோடி ரூபாய்க்கு அந்த ஃபஸ்ட் காப்பி அவர் வாங்கிட்டு ஒரே நாளில் 5 சாங்கை வந்து ரெக்கார்டிங் டியூன் போட்டு கொடுத்தாரு. ஒரே நாளில் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தாரு. அந்த பாடல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அதை எல்லா டீ கடையிலையும் அந்த பாட்டை போடுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணி அப்போல்லாம் கேசட் ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்க. ஆமாம், அப்போ 3 ரூபா செலவாச்சு ஒரு கேசட்டுக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் கேசட் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக கொடுத்தோம். அந்த பாட்டு எல்லா டீ கடை, பஸ்ஸு எல்லாத்துலேயும் ஓடி சூப்பர் ஹிட் ஆச்சு. பாட்டு ஹிட்டான பிறகு படம் வெளியே வந்து படமும் பெரிய ஹிட் ஆச்சு. 1 கோடி ரூபாய்க்கு இளையராஜா வாங்கினாரு, 5.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி பெரிய அவ்வளவு பெரிய லாபம். எதுக்குன்னா அந்த இசைக்காகவே ஓடிச்சு. அதான் சொல்றேன், இப்போ ராஜ்கிரண் அப்படிங்கிற அந்த முகத்தை, புது முகம், யாரு வயதான 45 வயதானவர் கதாநாயகனா நடிச்சு யாரு பார்ப்பாங்க? பார்க்கவே மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க. அந்த ரிஸ்க்கை வந்து இளையராஜா எடுப்பார். அதான் சொன்னேன், அவர் என்னன்னா தன் மேல் இருக்கிற மகத்தான நம்பிக்கை இளையராஜாவுக்கு. நான் மியூசிக் போட்ட போது எந்த நாய் வேணா நடிக்கலாம், எந்த கழுத வேணா ஹீரோவா இருக்கலாம், காவலே கிடையாது. ஹிட் படம், அவருடைய திறமை மேல அவருக்கு மிகப்பெரிய பண்ணிருக்காரு. இப்போ ஒண்ணுமே இல்லாத டம்மி பீஸ் உலகம் முழுக்க கொண்டு போனார். பல பேர் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது ஹீரோவுக்கு முகமா. ஒரு ராமராஜன் ஆகட்டும், பாண்டியராஜன் ஆகட்டும், கவுண்டமணி ஆகட்டும், இந்த ராஜ்கிரண் ஆகட்டும், இந்த மாதிரி பல முகங்கள் நான் சொல்லுவேன். அவங்க எல்லாருமே ஹீரோ ஆனதுக்கான ஒரே காரணம் இளையராஜா தான். ஆமாம், ராமராஜன் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு போனார். ஆமாம், சூப்பர் ஸ்டார் எல்லாம் மிஞ்சி போனார். ஆமாம், ராஜ்கிரண் ஆகட்டும், அவரும் சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக சூப்பர் ஸ்டார் தாண்டி சம்பளம் வாங்கினார். ஆமாம், இப்படி எல்லாம் போகும்போது அதுக்கு காரணம் இளையராஜா. ஒரே இளையராஜா தான், இளையராஜாவோட இசையால் தான். அப்போ என்னாச்சுன்னா அந்த காலகட்டம்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அவரே ஒரு பாடுவார் பாட்டில், பாட்டாலே புத்தி சொன்னா பாட்டாலே பக்தி சொன்னா. அந்த பாட்டில் டைட்டிலில் நான் பண்ணால் படம் ஓடுன்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அந்த பாட்டிலே சொல்லுவார் அவர். அப்போ எப்படின்னா ஒரு படம் ஆரம்பிச்சுன்னு டக்கு இதுவும் டைட்டில் வரும், அப்படி இளையராஜா வாய்ஸ் வரும். வந்தோடனே பாடிக்கொண்டு இருப்பவர் இளையராஜா, இசைஞானி, ராகதேவன் பேர் வரும். ஜனங்க கிளாப் அடிப்பாங்க. இளையராஜா பேரை பார்த்தோன்னே தேட்டரில் அப்படி கிளாப். ஒரு கம்போசர் பேரை பார்த்து தேட்டரில் கிளாப் அடிச்சது அதுதான் நான் பார்த்தது முதல் முறையாக. அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருந்தப்போ என்னாச்சுன்னா புது அர்த்தங்கள்னு ஒரு படம். அந்த படம் வந்து இவர் பண்ணுறாரு, பாலச்சந்தர் பண்ணுறாரு. பாலச்சந்தர் படம் பண்ணுறாரு. பாலச்சந்தர் இளையராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப சீனியர். அதில் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், இயக்குனர் சிகரம் அப்படின்லாம் பேசப்பட்ட ஒரு டைரக்டர். அவரோட படத்தில் இப்போ எல்லாருமே சென்டிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ரவிக்குமார் சின்ன ப்ரொடியூசர், ஒரு துரைராமச்சந்திரன் சின்ன டைரக்டர், அவங்க பண்ணுறாங்க சென்டிமெண்ட்டுக்கு சார் நீங்கள் டைட்டில் பண்ணால் படம் ஓடு சார் சொல்கிறாங்கன்னா அது ஓகே. பாலச்சந்தர் வந்து டைட்டில் வந்து இளையராஜா பாட சொல்கிறதுங்கிறது அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டாரு, அது படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், யாரும் பாருங்கள் இந்த படத்தை. அது என்ன ஒரு பாட்டு கம்போசிஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இவர் லேட்டாக வந்துடுவார். ரஹ்மான் ஹீரோ இருக்கார், அவர் லேட்டாக வந்துடுவார். வந்தவொடனே அப்படி வாசிக்கிறப்ப பாடு சரி வேறு சார், ஒரு முறை பாடி காட்டுங்க சார்வார். கல்யாண மாலை கொண்டாடும் அப்படி இளையராஜா டைட்டில் அப்படி ஆரம்பிச்சு. அதாவது இளையராஜா நீங்கள் வந்து டைட்டிலில் பாடுங்கன்னு சொல்லாமல் அதை டெக்னிக்கலாக அப்படி யூஸ் பண்ணியிருந்தார். இளையராஜாவுக்கு தெரியாது அது. அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஓஹோ நம்ம பாடினா தான் படத்து டைட்டிலில் பாடினா தான் படம் ஓடுன்னு பாலச்சந்தரே நம்புறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. அவர் பாடி விட்டார். நீ அதை வந்து சொல்லிக்கலாம் இல்லை டைட்டில் நீ பாடுன்ட்டு, அதனை நீ டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஈகோ வந்தது. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேருக்குள்ள இதாகி இளையராஜா வந்து பாலச்சந்தருக்கு படம் பண்ண மாட்டேன்னு சொன்னது. அதுக்கு பிறகு அவர் ஏஆர் ரஹ்மானை கொண்டு வந்தது. இதெல்லாம் வரலாறு, அது எல்லாருமே தெரியும். பாலச்சந்தருக்கு வந்து சிந்து பைரவி வந்து அதுக்கு முன்னாடி வந்தது எல்லாம் புது அர்த்தங்கள் கிடையாது. ஆமாம், அவர் 2-3 படம் தான் பண்ணார் பாலச்சந்தர். இளையராஜா நிறைய படங்கள் பண்ணார். ப்ரொடியூஸ் பண்ண படங்களுக்கு பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துக்குலாம் அவர் போடுவார் மியூசிக். ஆனால் அவரோட படத்துக்கு லக்ஷ்மணன், இவன் மற்ற குமார், இந்த மாதிரி ஆட்களில் மியூசிக் யூஸ் பண்ணிருப்பார். அவர் இளையராஜாவோட மியூசிக் பண்ணது ரொம்ப கம்மியாக இருக்கும். இளையராஜாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய சிறப்புகள், சரித்திரம் எல்லாமே இருக்குது, ஹிஸ்ட்ரி.
இல்லை என்னன்னா இப்போ நீங்கள் ஆனால் அவரை பற்றி நிறைய இப்போ வந்து சமீப காலமாக கம்ப்ளைண்ட் அவர் பாட்டுக்கு இல்லை அது என்ன அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எடுத்துக்கிட்டு காசு கேட்டார். அது அவங்களோட பர்சனல் நடந்தது, அது நம்ம கமெண்ட் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் அவர் இறந்தும் போயிட்டாரு. இளையராஜா வந்து அவருடைய பாடல்களை வந்து ஒன்றுமே இல்லை, அவரை கேட்காம அவர் பாட்டை யூஸ் பண்ணுறதுங்கிறது தப்பு இல்லையா? யாரோட ஒர்க்கையும் அவங்கள கேட்காம எடுக்கிறது. நீங்கள் இளையராஜா படத்தோட ஒரு பாட்டு, அது ப்ரொடியூசர் ஐயோ அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ப்ரொடியூசர் இன்னைக்கு இருக்க மாட்டான், இளையராஜா மட்டும் தான் இருக்காரு. அந்த பாட்டு இருக்குது, அந்த இளையராஜா அந்த பாட்டை கிரியேட் பண்ணுது. ஓகே, ப்ரொடியூசர் காசு கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் ரைட்ஸ் தெளிவாக எழுதி வாங்கிக்கணும். உங்கள் பாட்டுக்கு எந்த ரைட்டு அப்படின்னு ப்ரொடியூசர் எழுதி வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு ரைட்டு, இல்லைன்னா இளையராஜாவுக்கு தான் ரைட்டு. இளையராஜா வந்து அவரோட ஆடியோ ரைட்ஸ்லாம் அவர் வச்சுட்டு இருந்தார் அந்த காலத்தில், அதனால் அவருக்கு தான் அந்த ரைட்டு. என்ன பண்ண போறாரு? அவர் போய் கேட்டா பர்மிஷன் கொடுத்துட போறாரு. சார் உங்க பாட்டை யூஸ் பண்றோம் சார், அப்படி கொடுக்குற மாதிரி தெரியல. கொடுப்பாரு கேட்டா கொடுத்துருவாரு. நீங்க கேட்கற விதத்தை பொறுத்து இருக்கு. பணம் கேட்க போறாரு, கொடுத்துருங்க, என்ன இருக்கு? எதுக்கு திருட்டு யூஸ் பண்றீங்கன்ற அது தப்பு இல்லையா? அது இளையராஜா இல்லை, அது யாராக இருக்கட்டும், தேவா இருக்கட்டும், சங்கர் கணேஷா இருக்கட்டும், ஹாரிஸா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய இசையை அவருடைய பர்மிஷனோட யூஸ் பண்றது தான் அதுதான் தார்மீக இது. அதை விட்டுட்டு இவங்க திருட்டுத்தனமா யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர் கேட்கறாருல, அப்ப உங்களுக்கு இந்த படத்துக்கு சிச்சுவேஷனுக்கு பாட்டு போட தெரியல, முடியல, ஏன் பாட்டை யூஸ் பண்றல நீ அப்படின்னு கேட்க தான் கேட்பாரு. உங்களுக்கு வேணா அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு உட்காருதுன்றீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் பண்ணார்ல அந்த இந்த படம், அது நாடோடிகளுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார். இந்த படம் என்ன படம்? அது மதுரையில் எடுத்தாங்களே ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிறு பொன்மணி அசையும் பாட்டை யூஸ் பண்ணியிருப்பார். சுப்பிரமணியபுரம் படத்தில் சிறு பொன்மணி அசையும் அந்த பாட்டை அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ப்ராபபிளி அவர் ரைட்ஸ் வாங்கியிருப்பார், ஏன்னா அப்ஜெக்ட் பண்ணல. அப்போ ஃபுல் பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு சமயம் அந்த நேரத்தில் இந்த இதை அவர் கொண்டு வந்திருக்க மாட்டார். இல்லை, அவருக்கு இப்போ அவரோட பாடல்கள் யூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க இளையராஜா அது மாதிரி பண்ணுறாருன்னா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா 80களில் அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 80s 85லேருந்து ஒரு 95 வரைக்கும் ஹிந்தியில் ஆனந்த் மிலிந்த் அப்படின்னு 2 கம்போசர்ஸ் இருந்தாங்க. ஒரே கம்போசர் ஆனந்த் மிலிந்த் பேரில் பண்ணுவானுங்க. அவனை போய் கூகுள் பண்ணி பாருங்கள், அவன் பாட்டெலாம் பாருங்கள், அத்தனை பாட்டு இளையராஜாவோட பாட்டு அப்படியே அடிச்சிருப்பானுங்க. அதை இளையராஜா கண்டுக்காம விட்டாரு. அங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா ஆனந்த் ராஜா மிலிந்த் ராஜான்னு கூப்பிடுவாங்க அவங்கள. ஆனால் இளையராஜா பாட்டு எடுத்தாங்கிறதுக்காக இளையராஜா கண்டுக்கவே இல்லை. அவர் கேஸ் போட்டிருக்கலாம், 2-3 முறை கேஸ் போட்டு பார்த்தா விட்டார். இப்போ ஒன்றுமே இல்லை. நான் பார்த்தாங்க தேவர் மகன் ஒரு படம் இருக்கு இல்லையா, அது விராசத்துன்னு ஹிந்தியில் பண்ணுறாங்க. பண்ணுறப்ப அதுக்கு அனு மாலிக்னு ஒருத்தன் மியூசிக் போட்டான் கம்போசர். அவரு டிவியில் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த காலத்தில் அந்த கண்ணால் பார்த்தேன் அதை. அதில் கேட்குறாங்க, அதில் ஒரு பாட்டு இருக்கும், நம்ம இஞ்சி ஈடு பழகி பாட்டுக்கு சாயரி ஜிம் 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 அப்படின்னு ஒரு பாட்டு. அதை கேட்குறாங்க இந்த பாட்டு பண்ணுறப்ப அதில் அப்படின்னு வந்துச்சு. அது எப்படி பண்ணீங்க? நாங்கள் அந்த பாட்டை வந்து எனக்கு அந்த சிச்சுவேஷன் டைரக்டர் சொன்னார், நான் மைண்டில் வச்சுட்டு நைட்டு போய் படுத்து தூங்கினேன், கனவுல வந்ததுங்க எனக்கு அப்படின்னு வந்தது அப்படிங்கிறான். படுபாவி அந்த பாட்டில் அப்படியே ஒரிஜினல் இருக்கும். அது ஆமாம், இப்படி சொல்கிறான். அதை கூட கிராஸ் செக் பண்ணுறதே இல்லை நம்ம மக்கள்கிட்ட. என்னென்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, அன்னைக்காவது சரி பெருசாக கிராஸ் செக் பண்ணியிருக்க முடியாது. இன்னைக்கு உங்கள் ஃபோனில் எல்லாமே இருக்குது. ஒரு வந்து எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உடனே இதை போய் கிராஸ் செக் பண்ணணுன்ற இதுவே கிடையாது அவங்களுக்கு. அது அப்படியே உங்கள் மொபைலில் வந்தால் அது பைபிள், உங்கள் மொபைலில் வந்தால் அது வந்து வேதம், அது வந்து பகவத்கீதை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிராஸ் செக் பண்ணுங்க. அதான் அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ அதை மாதிரி ஒருத்தர் கிராஸ் செக் பண்ணி தான் ஒரு நண்பர் சொன்னார், இசையமைப்பாளர்கள்லாம் ரொம்ப இலகிய மனம் படைச்சவங்க, அவங்களுக்கு வந்து நல்லா எல்லாருக்கும் உதவி பண்ணணும் கொடுக்கணும்னு இருக்கும். இளையராஜாவுக்கு ஏன் அப்படி இல்லைன்னு தெரில. மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல, ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவர் முடி பத்திக்கிச்சு. அப்படியே அந்த படத்துல காமிச்சு, மைக்கேல் படத்துல காமிச்சிருப்பாங்க. அவர் இறந்து போயிருக்க வேண்டியது அவங்க தப்பு தான். அவர் என்ன பண்ணுவார், ஒரு லெவல்ல இருந்து பண்ணுவார், மேலே போகணும், மேலே போகணும்னா அந்த லைட்டோட இதில் வந்து பத்திக்கும் முடி. அவர் ஆல்மோஸ்ட் சாக கிடந்தார். அப்பதான் அவர் மூஞ்சி இந்த ஸ்கின் இதெல்லாம் டிராஃப்டிங் பண்ணது எல்லாமே. அப்போ ஆமாம், அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அங்கே இருந்தப்போ அந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்த உடனே அவர் இன்சூரன்ஸ்லாம் கிளைம், அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பணத்தை அப்படியே அந்த பேஷண்ட்ஸுக்கு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே இன்சூரன்ஸ் பணத்தை. ஆமாம், அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி தீக்காயங்களால் சிகிச்சை பெற்றவங்களுடைய மருத்துவ செலவுக்கு இலவசமாக கொடுத்துட்டார். அவர் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்விஸ் பிரெஸ்லின்னு ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில். நம்ம மைக்கேல் ஜாக்சனோட ஒரு 1000 மடங்கு பாப்புலரானவர். அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும் கான்சர்ட்டுக்கு. அவரால் போக முடியல, கான்சர்ட்டுக்கு போக முடியல, என்னால் முடியலையன்றதுக்கு என்ன பண்ணார், என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, சார் உங்களால் கான்சர்ட் போக முடியலையா, ஒன்று பண்ணு, உங்களை வச்சு படம் எடுத்துருவோம், படத்தை போட்டு காமிச்சா கரெக்ட் அப்படின்னு தான் ஒரு படத்துக்குள்ளே நடிக்க ஆரம்பிச்சாரு. படத்துக்குள்ள நடிச்சு பெரிய ஹிட்டு, காசு கொட்டுன்னு கொட்டுது. ஒரு நாள் ஒரு பெரிய கார் ஒன்று வாங்கியிருக்காரு அவர், ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கி ஒரு பெட்ரோல் பம்பில் போட்டு, அந்த பெட்ரோல் பம்ப் போட்டு வெளில அப்படி நின்று சீரட் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போது ஒரு பிளாக் லேடி ஒருத்தி வருது, அந்த காரை தொட்டு பார்க்குதான், ரொம்ப அழகாக இருக்குங்க காரு, உனக்கு பிடிச்சிருக்காங்க, நான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி எடுத்துக்கோங்க, நான் எப்படி எடுத்துக்க, நான் கொடுக்குறேன் எடுத்துக்கோ, இந்த வண்டியை கொண்டு போய் இந்த அம்மாட்ட விட்டு நான் வேறு பின்னாடி வண்டியில் வர்றேன் அப்படின்ட்டு யாரோ ஒரு அம்மாவுக்கு
பெட்ரோல் பம்பில் தொட்டு பார்த்த அம்மாவுக்கு காரை சும்மா கொடுத்தவர் அவர். அந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு எல்விஸ் பிரெஸ்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊரில் எம்ஜிஆர் வள்ளல்றாங்களே, எம்ஜிஆரோட ஒரு 1 கோடி மடங்கு வள்ளல் அவர் எல்விஸ் பிரெஸ்லி. ஆனால் வெள்ளைக்காரன்றதால நம்ம சொல்ல மாட்டோம். இன்னைக்கு வாரன் பஃபேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சம்பாதிக்கிற பணத்தில் 97% தானம் பண்ணுறாரு. வெள்ளைக்காரங்க அள்ளி அள்ளி கொடுக்குற வள்ளல்கள்லாம் உண்மையான வள்ளல்கள் அவங்க தான். கிடையாது வள்ளல் கிடையாது, எல்லாம் தாண்டின வள்ளலுங்க அவனுக்கு எல்லாமே. ஆனால் நம்ம ஊரில் சொல்ல மாட்டோம். ஸோ மைக்கேல் ஜாக்சன் அப்படி அள்ளி கொடுத்தாரு, ஏன் இளையராஜா கொடுக்கலன்னு கேட்கல. இளையராஜா பண்ணியிருக்காரு. ஸ்ரீரங்கம் கோபுரம் கட்டினாரு, ஸ்ரீரங்கம் எவ்வளவு பெரிய கோபுரத்துக்கு கட்டுறதுக்கு அந்த காலத்துல திருவண்ணாமலையில லைட் போட்டாருன்னுவாங்க. அது மாதிரி அவரும் பண்றாரு. அவரு என்ன பண்றாரு, நீங்க மனிதர்களை ப்ளீஸ் பண்ண பாக்குறீங்க, அவர் கடவுளை ப்ளீஸ் பண்றாரு. ஆமா, கடவுளுக்கு லைட் போட்டு கொடுத்தா கடவுள் சந்தோஷப்படுவாரு, அது கோபுரத்தை கட்டி விட்டா கடவுள் சந்தோஷப்படுவாரு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவரோட ப்ரிஃபரன்ஸ். நீங்க வந்து ஒருத்தர் பணம் கொடுக்கறதும் கொடுக்காததும் ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நீங்க அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆமா, அத போய் நிறைய பேர் குறையா சொல்லக்கூடாது. அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த காஞ்சனா கூட ஒரு லேண்ட் வந்தது, திருப்பதி கோயிலுக்கு கொடுத்தாங்க. திருப்பதியில் எவ்வளோ ஒருக்கே கொடுத்தாங்க. அந்த அம்மா காசு அது யாருக்கோ கொடுக்குது. கரெக்ட். அதை பத்தி பேசுறது யாரு? ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த மாதிரி இவங்க பண்றப்ப என்ன ஆகுனா, இவங்க கோயிலுக்கு கொடுக்குற அந்த தர்மம் எல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆக போறது இல்லை. அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் வராது. ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு சந்தோஷம் தான் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் மனிதர்களுக்கு கொடுக்குற அந்த இது இருக்குல்ல, வள்ளல் தன்மை, அது வந்து காலகாலமாக வரலாற்றையும் மீறி பேசப்படும். எம்ஜிஆர் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி எம்ஜிஆர் கோயிலுக்காக கொடுத்தாரு, அவர் அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுத்தாரு, ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்தாரு. அதை வச்சுருவோம். இப்போ இளையராஜா பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள் இவ்வளவு 50 ஆண்டு காலமாக அவர் இருக்கிறாரு. சரி, பாடல்கள் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பாடல்கள் வந்து வீரியமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 75 வந்தார். 85 பயங்கர வீரியமாக போகுது. 90களில் மெல்ல அவரது இறங்க ஆரம்பிக்குது அவரோட பாடல்கள். அப்போ 92 ரஹ்மான் வர்றார். ரஹ்மான் வந்தோடனே ரஹ்மான், தேவா இந்த மாதிரி எல்லாருமே வர்றாங்க. ரஹ்மான் பாடல் பயங்கரமாக தூக்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் 90களிலிருந்து இளையராஜாவோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸே கம்மியாகுது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 90க்கு முன்னாடிலாம் 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் 150 படம் இளையராஜா மியூசிக் பண்ணியிருப்பார், 100 படம் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் 90களில் பார்த்தீங்கன்னா நீ பார்த்தீங்கன்னா கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே படங்கள் கம்மியாகிட்டே வருது. எனக்கு தெரிஞ்ச சில வருஷங்களில் படமே வந்திருக்காது இளையராஜா மியூசிக் போட்டு. ரசிகர்களுடைய அந்த ரசிப்பு தன்மை மாறுது, வேற ஒன்றும் இல்லை. இல்லை, அவங்க பழைய பாட்டு பிடிக்குது இல்லையா அவங்களுக்கு. இப்போ ஒரு புதுசாக போட்ட பாட்டு இருக்குல்ல, இப்போ இளையராஜாவோட புது பாடல்கள் என்னென்ன பாட்டு தெரியும். இப்போ கடந்த 10 வருடங்களில் என்னென்ன பாட்டு அவர் வந்து பெரிய ஹிட்டான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கு, உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல, அந்த பாட்டு ஒரு ஹிட் ஆச்சு. நம்ம என்னை தாளாட்ட வருவாழை, அது ஒன்று ஹிட்டு. இந்த மாதிரி 1 or 2 சாங்ஸ் தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியுது. இப்போ இதில் வந்தது இல்லை, விடுதலையில் ஒரு பாட்டு வந்தது இல்லை, அந்த மாதிரி அவருக்கு அப்போ ஆல்பம் முழுக்க ஹிட்டு. ஒரு பாட்டுனா ஒரு அம்மன் கோயில் கிடைக்கால நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த பாட்டு ஆடியோ வருது, என்னோட ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசர் பீட்டர் செல்வகுமார்னு, ஆடியோ போட்டு கேட்குறோம், அத்தனை பாட்டு ஹிட்டு. அப்புறம் நாங்கள் ஊட்டியில் ஏதோ ஷூட்டிங் பண்ணிருக்கோம், இதில் போடுறோம் வண்டியில், பாட்டு அதை பிக்சர் போது எல்லாம் ஓடி வந்து கேட்குறாங்க, அந்த பாட்டை கேட்குறாங்க, அம்மன் கோயில் கிடைக்கால பாட்டை, மேசிவ் ஹிட்டு. அந்த மாதிரி ஒரு ஆல்பமில் 7 பாட்டுனா 7மே ஹிட்டு, 7 சூப்பர் டூப்பர் ஹிட். அப்படி கொடுத்தவர் அவர் தான், இளையராஜா கொடுத்தாரு. ஒரு சில படங்களில் ரஹ்மான் கொடுத்தாரு அது மாதிரி. அதுக்கப்புறம் ரஹ்மான் ஸ்லாக் ஆகிட்டாரு. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர், இசை உலகில் மிகப்பெரும் பெருமை சேர்த்தவர் இளையராஜா. ஆமாம். இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் நான் படித்தேன், பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம இதுக்கு நைட்டில் போகிற பஸ்ஸெல்லாம் புறநகர் பேருந்துகள் இருக்குல்ல, அது எல்லாமே இளையராஜா பாட்டு தான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உட்காந்தீங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரியோட போகலாம், திருநெல்வேலி, மதுரை, எங்கே வேணால் போங்க, போய் நீங்கள் இறங்குற வரைக்கும் வெறும் இளையராஜா பாட்டு தான் கேட்கும். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இளையராஜா பாட்டு கேட்டுருக்கோம். அதுக்கு இப்போ இளையராஜா பாட்டை கேட்டுட்டு இருக்கவங்களாம் இப்போ இளையராஜாவோட பீக் இருக்குல்ல, அது போன பிறகு பிறந்தவங்களா இருப்பாங்க, 2000 பிறந்தவங்களா இருப்பாங்க, 90 பிறந்தவங்களா இருப்பாங்க, அவங்களும் இளையராஜா பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இசைக்கு பார்த்தீங்கன்னா வயதே கிடையாது. இப்போ நான் பார்த்தேன், இதில் இருந்தப்போ டெல்லியில் நான் இருந்தப்போ ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு கால் வந்தது, காலர் டியூன் போட்டிருக்காரு, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. நான் கேட்டேன், ஐயோ அது இந்த பாட்டு பழைய பாட்டு, 30 வருஷ பாட்டு சார், எனக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் இன்றைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி நான் டெல்லியில் பல இடங்களில் பார்க்குற கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஓடிட்டுருக்கும். ரஹ்மானோட பாட்டு 30 வருடங்கள் ஆனாலும் கூட அந்த பாட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் போயிட்டுருக்குது. அது இந்த பாட்டுக்கெல்லாம் வயசே ஆகாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதே மாதிரி இளையராஜா பாடல்களும் இன்றைக்கும் பல பஸ்ஸுகளில் கேட்டுட்டு இருக்கு. இன்றைக்கி இப்போ அதாவது ரொம்ப இப்போ 10 வருஷம் முன்னாடி பிறந்த பசங்க கூட இளையராஜா பாட்டை கேட்குறானுங்க. ஸோ அதை வந்து எல்லாத்தையும் காலகட்டத்தையும் மீறி தான் ஒரு இசை, நல்ல இசை போய் சேரும். அப்படி சேருகிற போது தான் அது நல்ல இசை. அப்படிப்பட்ட ஒரு இசையை கொடுத்தவர் இளையராஜா. 50 ஆண்டை கடந்த ஒரு இசை வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அவரும் இன்றைக்கு வந்து 82 வயசுலயும், 82 முடிந்து 83க்கு போறாரு. 83 வயசுல இளமை குரலோடு சிம்பொனி பண்றாரு. ஆமா, அங்கங்கே அன்னைக்கு பார்த்தா சிம்பொனி நின்னுட்டே பண்ணிருக்காரு. நாளைக்கு வந்து பெங்களூர்ல வந்து
ப்ரோக்ராம் பண்ணுறாரு. இஸ் ஃபிசிக்கலி ஆல்சோ ஃபிட். அது ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு, பெரிய விஷயம் அது. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வந்து சாப்பிட வழி இல்லாமல் பசி பட்டினியோட இருந்து பீச்சில் மியூசிக் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் இருந்த ஆட்கள் சுறுசுறுப்பாக 83 வயசில் இயங்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய விஷயம். மேலும் அந்த மாதிரி ஒரு தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரும் பெருமை இளையராஜா. இந்த இடத்துல ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இளையராஜாவுக்கு இசை ஞானின்ற பட்டம் கொடுத்தவர் கலைஞர். ஆமாம், அந்த பட்டத்தை அவர் வச்சுட்டார். மற்ற பட்டத்தெல்லாம் அவருக்கு பட்டமே ஆசைப்படுறவர் இல்லை இளையராஜா. அவரும் ஆசைப்பட்டு வச்சுக்கிட்ட பட்டம் வந்து இசைஞானி. என்ன பேர் போடலாம், இசைஞானி போட்டுருங்கன்னு அவர் எல்லாரும் படங்களும் அப்படி சொல்லுவார். அது ஒன்று. அதற்கு பிறகு கலைஞரோட பிறந்தநாள் ஜூன் 3, அவரோட பிறந்தநாள் ஜூன் 3 தான். அவர் என்ன சொன்னார்னா, கலைஞர் தமிழுக்கு பண்ண சேவையில் 1% கூட நான் பண்ணதில்லை. அதனால் அன்றைக்கி கலைஞர் பிறந்த நாளில் வந்து என்னோட பிறந்தநாள் வச்சு ஒரு கிளாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் கலைஞருக்காக என்னோட பிறந்தநாளில் முதல் நாள் நான் மாற்றிக்கிறேன், ஜூன் 2ஆம் தேதிக்கு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு இளையராஜா. அது என்ன சொல்லுவாங்க, இளையராஜா வந்து எல்லாரும் திமிர் பிடிச்சவர், மண்டகர்வம் பிடிச்சவர், ஆணவம் பிடிச்சவர் சொல்கிறீங்க. அந்த இளையராஜா ஒரு கலைஞருக்காக தன்னுடைய பிறந்தநாளையே ஒரு நாள் முன்னாடி மாற்றிக்கிட்டாருன்னா கலைஞர் மேலே அவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பு வச்சிருந்திருக்காருன்றது தெரியுது. மிகப்பெரும் ஆச்சரியம் அது. கண்டிப்பாக. ஏன்னா இளையராஜா வந்து யார் மேலே அவ்வளோ அன்பெல்லாம் காமிச்சது கிடையாது, வெளியில் காட்டக்கூடிய ஆளும் கிடையாது அவர். அந்த மாதிரி அவர் இன்னொரு இன்சிடென்ட் நான் பார்த்தேன், மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு. நான் ஒரே ஒரு ஒரு இன்சிடென்ட் இப்போ சொல்லிட்டு நம்ம நிறுத்திக்கலாம். அப்போ வந்து சத்யா படம் பண்ணிட்டு இருக்காரு, கமல் சார் பண்ணுறாரு. அந்த படம் பாட்டு பாடுறதுக்கு லதா மங்கேஷ்கர் அப்படின்னு ஒரு சிங்கர் வர்றாங்க பாம்பேலேருந்து அப்படின்னாங்க. எனக்கு அப்போல்லாம் பெருசாக தெரியாது, ஹிந்தி சிங்கர்ஸ்னால் யாருன்னு தெரியாது. நான் போயிருக்கேன், பத்திரிக்காரனாக இருக்கேன். அப்போ நான் போயிருக்கேன், லதா மங்கேஷ்கர் வர்றாங்க. ஒரு இளையராஜா ஓடி போய் அந்த அம்மா கார் கதவை திறந்து விட்டு அவங்க இறங்கணுன்னு இப்போ காலில் விழுந்து கும்பிட்டார். ஒரு பாடகி பாட வர்றப்ப அவங்க காலில் விழுந்து இளையராஜா கும்பிட்டு நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இளையராஜா காலம் தான் எல்லாரும் விழுந்து நான் பார்த்துருக்க முடியும், அவரே அவர் காலில் விழுந்தாருன்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு இது. அது ஒன்று. ரெண்டாவது, பாம்பேயில் இளையராஜாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. இளையராஜாவோட ஐ திங்க் 93 94 இல்லை 95 ஏதோ ஒரு டைமில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. 20 வருஷமா ஆச்சோ 25 வருஷமோ அந்த மாதிரி டைமில். அந்த ஃபங்க்ஷனுக்கு நௌஷாத்னு ஒரு கம்போசர் அங்கே வந்தார். நப்பு கார்டன் ஒரு இடத்துல மாட்டுங்கால அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. இசையமைப்பாளர் நௌஷாத் வந்தார். இளையராஜாவுக்கு ஒரு குருன்னா அவர் தான். நௌஷாத்தை பற்றி சொல்லுவார், கமல் சாரும் சொல்லுவார் நௌஷாத்தை பற்றி. அந்த நௌஷாத் வந்து வந்தப்போ இளையராஜா அவர் காலில் விழுந்தார். அதை நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சு. இளையராஜா வந்து 2 பேர் காலில் விழுந்தா நான் பார்த்தேன். ஒன்று நௌஷாத், இன்னொன்று வந்து லதா மங்கேஷ்கர். அதை பார்த்தேன். நௌஷாத் சொன்னார், நீங்கள் மிகப்பெரும் மேதை, நான்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு நௌஷாத் அப்போ சொன்னார் அந்த மேடையில். அது ஒரு மாபெரும் ஆச்சரியம். அவ்வளோ பெரிய முகலே ஆசாம் மியூசிக் பண்ணவர் நௌஷாத். அப்படிப்பட்ட ஒரு இசையின் உச்சம் அவர். அவரே இளையராஜா தான் என்னோட பெரிய ஆள் அப்படின்னு மேடையில் சொன்னார். எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது, எல்லாரும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு தமிழனாக இருந்து கொண்டு இவ்வளவு பெருமைகளை தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தவர் இளையராஜா. அவர் பாடல்களை பல பேர் யூஸ் பண்ணி இவ்வளோ கோடியாக சம்பாதிச்சிருக்காங்க. அப்போல்லாம் அவர் கவலையப்படல. இப்போ ரொம்ப ஒரு கோவத்தின் உச்சத்தில் வந்து அவர் பண்ணுறாரு தவிர அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அது பண்ணுறது மிக கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா தப்புன்னு சொல்கிற ஆட்கள் நம்ம. இளையராஜா பண்ணுறது இது சரிதான். இந்த விஷயத்தில் வந்து இளையராஜா பக்கம் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இளையராஜா 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அற்புதமான இசையை அவர் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்க வேண்டும். தமிழுக்கு தன் இசையால் அவர் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம்.